பாலிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. அதை பற்றி ஃபர்ஸ்டே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், கூடவே ஷார்ட்ஸ்லையும் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன். ஸோ செகண்ட் லெசன் வந்து மாநில அரசு. ஸோ இந்த மாநில அரசில் ஃபஸ்ட்டு வந்து பகுதி 6ல் இருக்குது மாநில அரசை பற்றி. அதோடைய சட்டப்பிரிவு வந்து 152லேருந்து 237க்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு எல்லாம் தெரியும் என்னன்னா, நம்ம மாநில அரசு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மெமரிக்கு வர்றது முதலமைச்சர், சிஎம் தான் வந்து மாநில அரசை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது. ரைட்டா? கரெக்ட். பட் இவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி தான் இங்க மாநிலத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொருத்தவங்க வந்து ஆளுநர் அப்படிங்கிறவங்க. சரியா? இந்த ஆளுநரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்க ஆளுநரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாலுமே வந்து உங்களுக்கு பிவைக்கில வருங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஆளுநர் அப்படிங்கிறவங்க மாநில அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மாநிலம்னா என்ன? ஒரு ஸ்டேட். மாநில அரசின் அப்ப அரசு, மாநில அரசு அப்படிங்கிறது யாரு? முதலமைச்சர். அப்போ மாநில அரசின் தலைவர் யாரு? ஆளுநர். ஓகேவா? மாநில அரசு நீங்க கேட்கல, அரசின் தலைவர் அப்படின்னா அது ஆளுநர். இன்னும் எப்படின்னு கேட்கலன்னா அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டா அதுவும் ஆளுநர். செகண்ட் முதலமைச்சர், அரசாங்கத்தின் தலைவர். முதலமைச்சர் அந்த அரசாங்கத்தோடைய தலைவர். மாநில அமைச்சர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அமைச்சரவையின் தலைவர் அது யாரு? அதுவும் முதலமைச்சர். அவ்வளவுதான். சோ அரசின் தலைவர், மாநில அரசின் தலைவர்னு கேட்டா ஆளுநர். அமைச்சர்கள், அமைச்சரவையின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில அமைச்சரவையின் தலைவர், எப்படி வேணாலும் கேட்கலாம், முதலமைச்சர். இது பிவைக்குள்ள நிறைய தடவை கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆளுநரை பத்தி பார்த்துடலாமா? ஒரு கதையா சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த கதை வந்து நம்மளுக்கு சீக்கிரமா மெமரியில நின்னுரும் ஸ்டோரியா சொல்லும் போது. நீங்க வந்து இதோடைய பகுதி மற்றும் சட்டப்பிரிவு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், படிச்சுக்கிட்டா. ஓகேவா? இப்போ ஆளுநர் இது இருக்கட்டும். ஆளுநர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வாங்க, இங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து ஆளுநரின் பெயரை குடியரசுத் தலைவரிடம் முன்மொழியன கூற சொல்ல வேண்டும். பிறகு குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமனம் செய்வார். அப்போ ஆளுநரை வந்து ஒரு ஸ்டேட்ல அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ஃபுல் ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, ஒரு ப்ராசஸ். அது என்னன்னா, மத்திய அரசு வந்து மாநில அரசு கிட்ட இந்த மாதிரி ஆளுநர் வந்து இவங்க அப்படின்றது எல்லாமே வந்து கலந்து ஆலோசிக்கணும். அதுக்கப்புறம் மாநில அரசு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் அந்த யாரை டிசைட் பண்றாங்க ஃபைனலா அப்படிங்கிற அந்த ஆளுநருடைய பெயரை வந்து குடியரசுத் தலைவர் கிட்ட முன்மொழிய வேண்டும், அதாவது சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வந்து குடியரசுத் தலைவர் அவங்க சொன்ன அந்த ஆளுநரை நியமனம் செய்வார், அப்பாயிண்ட் செய்வார். இப்போ குடியரசுத் தலைவருக்கு தான் வந்து ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ற வேலையை நியமனம் பண்ண வைக்கக்கூடிய பவர் இருக்கு. இந்த பவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவுல சொல்லியிருக்காங்கன்னா 153வது சட்டப்பிரிவுல சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணியாச்சுங்க. ஆளுநருக்கு வந்து 5 வருஷம். ஓகேவா? ஒரு ஆளுநருடைய பதவி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம். இந்த பதவி காலத்துல சப்போஸ் குடியரசுத் தலைவர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து வேலையை விட்டே எடுக்கலாம், அந்த பவரும் இருக்கு அந்த 5 வருஷத்துக்குள்ள. அப்படி இல்ல, இப்போ ஒரு ஆளுநர் வந்து இப்ப தமிழ்நாட்டிலயோ ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஒரு மாநிலத்துல வந்து வேலைக்கு நியமிச்சிருக்காங்க. ஆனா இப்ப சப்போஸ் குடியரசுத் தலைவர் வந்து அவங்க தமிழ்நாட்டுல வேண்டாம், வேற ஒரு ஸ்டேட்ல போடலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க வேற எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் மாத்தலாம், கேரளாக்கோ வேற எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் மாத்தலாம். அந்த பவரும் குடியரசுத் தலைவர் கிட்ட இருக்கு. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு ஆளுநர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநர் அப்படின்ட்டு சொல்லி நியமனம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவே வந்து 1956ஆம் வருஷத்துல ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. அந்த திருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆளுநரை வந்து 2 மாநிலம், ஓகேவா, 2 ஸ்டேட்டுக்கு, அப்படி இல்லைன்னா மோர் தென் 2 ஸ்டேட்ஸ், 2 மாநிலத்திற்கு அதிகப்படியான மாநிலத்துல வந்து ஒரு ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரே ஒரு ஆளுநர் 2 மாநிலத்தை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது. சோ அடுத்தது வந்து இப்போ ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் வந்து ஒரு ஆளுநருடைய ஒரு நேட்டிவ் இருக்குல்ல, பிறந்த சொந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு இடம், ஒரு மாநிலம் இருக்கும்ல, அந்த மாநிலத்துல வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த சொந்த மாநிலத்தை தவிர வேற மாநிலத்துல தான் வந்து அந்த ஆளுநரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இவ்வளவுதாங்க ஆளுநரை பத்தி ஒரு கதையா நீங்க பார்க்கணும்னா இதுதான். சோ பார்த்துக்கோங்க, நியமனம், அப்புறம் பதவிக்காலம், அந்த திருத்தம், அதுக்கப்புறம் அவங்கள நியமனம் பண்ணக்கூடிய மரபுகள். இது ஸ்டோரியா சொல்லிட்டேன், இது நல்லா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தகுதிகள். அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் ஒரு ஆளுநர் ஆகணும் அப்படின்னா?
35 வயசு நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சட்டப்பிரிவு 157லயும் 158லயும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஆளுநருக்கு உண்டான அதிகாரங்கள் என்னெல்லாம், பவர் என்னெல்லாம் அப்படிங்கிறது 163ல சொல்லியிருக்காங்க. இதுல இவங்களுக்கு இன்னொரு பவர் இருக்கும், அது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் படிக்கும் போதே இப்படியும் ஒரு பவர் இருக்கா, இந்த மாதிரி ஒரு அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது நான் படிக்கும் போது எனக்கு தெரிய வந்துச்சு. அது நான் வரும்போது சொல்றேன். அதிகாரங்கள் 163ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆளுநர் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும். இப்ப ஆளுநரோட பவர் உங்களுக்கு தெரியும். ஆளுநர் அப்படிங்கிறது நம்ம இங்க பார்த்தோம்ல, மாநில அரசின் தலைவர் அப்படின்னு சொன்னல. சோ அது என்னன்னா, ஆளுநரின் ஆலோசனைப்படிதான் முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் எல்லாமே செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப ஆளுநர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது நிர்வாக அதிகாரங்கள். ஆளுநர் என்னெல்லாம் நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிறது இது சட்டப்பிரிவு 154ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இது நம்ம ஜஸ்ட் படிச்சாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஆளுநர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஆளுநர் அப்பாயிண்ட் பண்றது யாரு? குடியரசுத் தலைவர். ஆளுநர் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதுல என்னன்னா, தலைமை தேர்தல் அதிகாரிய, அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவரை, பல்கலைக்கழக துணை வேந்தர்களை. சரியா? அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள். யாருக்கு? ஆளுநருக்கு. என்னெல்லாம் சட்டமன்ற அதிகாரம் அப்படிங்கறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திலையும் உரையாற்றுவார். ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த ஒரு கூட்டம் வைப்பாங்கல்ல, சோ அந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் உரை ஆளுநரா தான் இருக்கும். ரெண்டாவது, புதிய அரசு அமையும் பொழுது முதல் உரை. இப்போ ஒரு புதிய அரசு அமையறாங்க அப்படின்னா அந்த ஒரு புதிய அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் ஃபர்ஸ்டா வைப்பாங்கல்ல, அதுலயும் ஃபர்ஸ்ட் உரை ஆளுநர் தான் இருக்கும். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இல்லாத பொழுது சட்டப்பேரவை. இப்ப சட்டப்பேரவை நடக்கும் போது அதுல சபாநாயகர் இருக்கணும், இல்லைன்னா துணை சபாநாயகராவது இருக்கணும். ஆனா அவங்க 2 பேரும் இல்லாத பட்சத்துல ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரை கை காட்டுறாங்களோ, ஓகேவா? இப்ப பாருங்க, ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்டவர் சபையை நடத்துவார். ஆளுநர் யாரு சொல்றாங்களோ அவங்க சபையை நடத்தணும். 4வது, சட்ட மேலவைக்கு 1/6 பங்கு உறுப்பினர் நியமனம் பண்றது. அதுக்கு அடுத்தது சட்டப்பிரிவு 213 படி அவசர சட்டம் போடுதல். இப்ப நம்ம போன இதுல பார்த்திருப்போம், ஃபர்ஸ்ட் லெசன்ல அவசர சட்டம் குடியரசுத் தலைவர் போடுவாங்க. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். சோ அதே மாதிரி தான் இங்க ஆளுநருக்கும் அவசர சட்டம் அப்படின்னா அந்த ஒரு அவசர சட்டம் போடுறதுக்குண்டான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு அப்படிங்கிறது 213 சட்டப்பிரிவுல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ள, சரியா, 6 மாதத்திற்குள் அந்த சட்டமன்றத்தில் ஒப்புதல் வாங்க வேண்டும், இல்லைன்னா கேன்சல் ஆகிடும். அவங்க எதுக்கு அந்த அவசர சட்டம் போட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ அந்த அவசர சட்டம் போட்டதுக்கு அந்த சட்டமன்றத்துல 6 மாசத்துக்குள்ள சைன் வாங்கிடணும். அப்படி சைன் வாங்கல அப்படின்னா அவங்க போட்ட அந்த அவசர சட்டம் கேன்சல் ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிதி அதிகாரங்கள். ஓகேவா? அவசர நிதியில் இருந்து செலவு செய்யும் அதிகாரம். நம்ம கவர்மெண்ட் அவசரம் எது வேணா இருக்கலாங்க. இப்ப சுனாமி வந்துச்சு, சொன்ன மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எது வேணாலும் இருக்கலாம், ஃப்ளட்டா இருக்கலாம், எர்த்குவேக்கா இருக்கலாம். சோ எது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு சொல்லி அந்த அவசரத்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிதி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அவசர நிதியிலிருந்து செலவு செய்யக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்த்தோம்னா, நிதி ஆணையம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைப்பு. இந்த நிதியை பத்தி கலந்தாலோசிக்கிறது இருக்குல்ல, அது 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 280ல சொல்லியிருக்காங்க. இனி நீதித்துறை அதிகாரங்கள். இப்ப நம்ம பார்த்தது நிதித்துறை, பார்க்க போறது நீதித்துறை. ஓகேவா? ஃபர்ஸ்ட், மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்பாயிண்ட். அந்த மாநில அரசுக்குன்னு சொல்லி ஒரு தலைமை வழக்குரைஞர் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்கள அப்பாயிண்ட் பண்றதும் ஆளுநர் தான். இவங்கள போக தலைமை வழக்குரைஞரை அப்பாயிண்ட் பண்றதும் மாநில அரசுடைய தலைமை வழக்குரைஞரை அப்பாயிண்ட் பண்றதும் ஆளுநர் தான். ஓகேவா? அடுத்தது, குற்றவாளிகளை மன்னிக்கும் உரிமை ஆளுநருக்கு இருக்கு. ஆனா இது குடியரசுத் தலைவருக்கும் இருக்கு. இது நம்ம வேற, அது பின்னாடி வரும், அப்ப பார்க்கலாம் வேற லெசன்ல. இப்ப குற்றவாளிகளை மன்னிக்கும் உரிமை ஆளுநருக்கு இருக்கு. அதே மாதிரி ஆனா மரண தண்டனையில இருப்பாங்க இல்லையா, அவங்கள மன்னிக்க முடியாது. ஓகேவா? மன்னிக்க முடியாது, மன்னிக்கவும் கூடாது. சோ அந்த இது கிடையாது. ஜஸ்ட் அத மரண தண்டனை இல்லாம இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தண்டிக்க இல்லாம மன்னிக்கக்கூடிய உரிமை ஆளுநருக்கு இருக்கு. அடுத்தது விருப்புரிமை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மசோதாவையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இப்ப என்னன்னா, ஒரு
ஒரு நிறைய மனு வருது இல்ல. ஸோ அந்த மனு எல்லாம் வந்து இப்போ எல்லாமே வந்து ஆளுநர் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. சப்போஸ் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு மனு வருதுன்னு வைங்களா, அது வந்து ஆளுநர் நினைச்சாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா. அடுத்தது தேர்தல் முடிவில் சமநிலையில் இருக்கும், ரெண்டு சேர்த்து எழுதிட்டேன். அதாவது எப்படி படிக்கணும், தேர்தல் முடிவில் சமநிலையில் இருக்கும் பொழுது யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைப்பது அப்படிங்கிறது முடிவு செய்தல். ஓகேவா. இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, ரெண்டு பேரும் ரெண்டு கட்சிக்காரங்க ஒரே சமமான இதுல இருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து யாரை அமைக்கணும் அப்படிங்கிறது முடிவு செய்யக்கூடிய அதிகாரம். அடுத்தது வந்து பெரும்பான்மை நிரூபிக்காத போது அமைச்சரவையை கலைக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு இருக்கு. அவசர கால அதிகாரங்கள், அதோடைய சட்டப்பிரிவு வந்து 356. இந்த 356 சட்டப்பிரிவின் படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிவிக்க பரிந்துரை வந்து ஆளுநரின் சிறப்பு உரிமைகள். ஓகேவா. ஆளுநரின் சிறப்பு உரிமைகள் வந்து இதுல நான் சொன்னதுங்க 361 சட்டப்பிரிவு 1 கீழ் வந்து என்ன சொல்றாங்க, உட்பிரிவு வந்து 1. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிமன்றத்திற்கு பதில் அளிக்க வேண்டியதில்லை. அதாவது ஆளுநர் வந்து இப்ப ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு வைங்களேன், அப்ப வந்து ஏன் இது பண்ணாங்க, ஏன் வந்து இந்த அவசர சட்டம் போட்டாங்க, லைக் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து யாருமே வந்து அவங்களை கொஸ்டின் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் கொஸ்டின் பண்ண முடியாது மீன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து இவங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஓகே. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் அவசர கைது செய்வாங்க இல்லையா, அந்த அவசர கைது செய்யவோ குற்றம் சுமத்தவோ முடியாது. ஆளுநரை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அவசரமா கைது பண்றோம் அப்படின்ட்டு சொல்லி கைது பண்ணவும் முடியாது. குற்றம் அவங்க மேல வந்து குற்றம் சுமத்தவும் முடியாது. இதுதான் வந்து ஆளுநருக்கு உண்டான சிறப்பு உரிமை. சரியா. சிறப்பு உரிமைகள் 2 இருக்கு. இவ்வளவுதான் ஆளுநரை பத்தி முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்க வேணும் அப்படின்னா மறுபடியும் இது ப்ளே பண்ணி கேட்டு பாருங்க. அப்பப்போ நீங்க ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ஜஸ்ட் ப்ளே பண்ணி கேட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து மெமரி ஆயிடும். ஸோ இது வந்து முதலமைச்சரை பத்தி, இது வந்து நான் பார்ட் 2ல அப்லோட் பண்றேன். ஓகேவா. இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருக்கும். முதலமைச்சர் வந்து இதே மாதிரி ஈஸியா முடிஞ்சிடும், பட் டீடைல்ஸ் அது போக கொஞ்சம் படிக்க வேண்டியது எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ டெய்லி ஷார்ட்ஸ் PYQ எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். Thank you.